இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பியை காணவில்லைன்னு சொல்றாங்க. ஏன் காணவில்லை, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் மோசடியா இல்லை தேர்தல் மோசடியினால் அங்கே வெற்றி பெற்றதுனால இவர் தலைமறைவாயிட்டாரா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த அழைப்பிற்கு பெரும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. இது சார்ந்த முழு விபரத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமா எல்லாராலும் படக்கூடிய ஒரு மாநிலத்துல ஒரு பாஜக எம்பியை காணோம் அப்படிங்கிற மாதிரியான சமீபத்தில் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த மாநிலத்துல ஒட்டப்பட்ட சோரொட்டி, அதாவது அந்த போஸ்டரை பார்த்து மக்களே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறாங்க. எங்க தொகுதியில் இருந்தவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில புகாரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி யாரு, எந்த தொகுதி, எந்த எம்பின்னு கேள்வி கேட்கறீங்க. அதாவது சுதந்திர இந்தியா வரலாற்றிலேயே கேரளாவில் பாஜக ஆட்சிக்கு வரல. ஆனா கடந்த மக்களவை தேர்தல்ல மத்திய அமைச்சரான சுரேஷ் கோபி, அதாவது பிஜேபியை சேர்ந்த ஒரு எம்பி சுரேஷ் கோபி அவர்கள் அங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, எம்பி சீட்டை பிடிச்சிருக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு விசாரணையில நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த விசாரணையில தான் ஒரு ஆதாரம் சிக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தெரிவிக்கிறாங்க. அதாவது பூங்குந்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பிளாட் இருக்கு. அந்த பிளாட்ல ஒருத்தர் வசிச்சுட்டு வர்றாரு. அவங்க கிட்ட போய் ஊடகங்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. என்னன்னு கேள்வி எழுப்புறாங்க, இங்க இருந்து 9 பேரு அதாவது அந்த இடத்துல இருந்து 9 நபர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. எப்படி வாக்களித்தாங்கன்னு ஊடகம் விசாரிக்க போயிருக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து அந்த உரிமையாளர், பிளாட் உரிமையாளர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடந்த பல ஆண்டுகளா இங்கதான் வசிச்சுட்டு வரேன், இங்க 9 பேர் இருந்தாங்களான்னு தெரியல, இனிமேல் வருவாங்களான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அந்த பகுதியிலிருந்து 9 பேர் அங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. இது ஒரு தேர்தல் மோசடியாக தான் பார்க்கப்படுகிறதுன்னு அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல அந்த செய்தியை பரப்பிட்டு வராங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் போட்ட அந்த அணுகுண்டு கேரளாவிலையும் அந்த பகுப்பாய்வை தொடங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். எங்க கர்நாடகாவில் மகாதேவபுரத்தில் நடந்த ஒரு விஷயம், அது ஒரு சாம்பிள். ஒரு தொகுதியில் இப்படி நடந்திருக்கிறது சாம்பிளா மக்களுக்கு காட்டிட்டாரு. இப்ப எல்லா தொகுதிகளையும் இப்ப பகுப்பாய்வு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால எங்கெங்கெல்லாம் தேர்தல் மோசடி நடந்ததோ அதெல்லாமே இப்ப அப்பட்டமா மக்கள் மத்தியில தெரிய வந்துட்டு இருக்குது சொல்லலாம். அதாவது கிரிமினல் வழக்கு சுரேஷ் கோபி மேல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி காவல்துறைக்கிட்டே போய் புகார் கொடுத்துருக்கிறாரு. சுரேஷ் கோபி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். தீனா படத்துல நடிச்சிருக்கிறாரு, ஐ படத்துல நடிச்சிருக்கிறாரு. அவர் மேல ஏன் கிரிமினல் வழக்கு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஒண்ணும் இல்ல, முன்னாடி நடந்த மக்களவை தேர்தல்ல பொய் சொல்லி 6 மாசம், ஒரு தேர்தல் வருதுன்னா குறிப்பிட்ட காலம் அங்கதான் இருக்கணும். ஆனா இவர் பொய் சொல்லி 6 மாசம் இங்கதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை தெரிவித்திருக்கிறார். ஆனா அவர் அங்க இல்லை அப்படிங்கிறத ஆராய்ந்து காவல்துறை கிட்ட புகார் அளித்திருக்கிறாங்க. யாருன்னா முன்னாள் எம்பி TN பிரதாபன் அவர்கள் தான் காவல்துறை கிட்ட போய் இவர் மேல கிரிமினல் வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட புகார் அளித்திருக்கிறாங்க. அப்ப இந்தியாவுல பல்வேறு தொகுதிகள்ல தேர்தல் மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒற்றை நபரா இருந்து, இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவரா இருந்து அவர் போட்ட ஒரு விதை இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலும் தேர்தல் மோசடி கொண்ட விஷயங்கள்லாம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இப்ப ஒடிஷாவுல 21 நாடாளுமன்ற தொகுதிகள்ல எல்லாரும் ஓட்டு மிஷின்ல போட்டிருக்கிறாங்க. ஆனா எண்ணும் பொழுது எவ்வளோக்கு எவ்வளவு ஓட்டு மிஷின்ல போட்டாங்களோ அதை விட அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை தேர்தல் ஆணையம் முறைகேடுகள் மோசடி பல தடவை இந்த முறைகேடுகளை பத்தி எச்சரிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புகாரெல்லாம் அளிச்சிருக்கிறாங்க. ஆனா எந்த நடவடிக்கையுமே இல்லாததுனால இப்ப அங்க இருக்கக்கூடிய பிஜி ஜனதா தளம் என்ன பண்ண போறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துல இது சார்ந்து வழக்கு போட போறோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி பல மாநிலங்கள்ல தேர்தல் மோசடி நடந்தது அம்பலப்பட்டு வருகிறது. ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, அப்புறம் ஹரியானா, அடுத்து கர்நாடகா மகாதேவபுரம், இப்ப கேரளாவில், அடுத்து எங்க நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பீகார்ல இந்த தேர்தல் மோசடி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இப்படியாக ஒட்டுமொத்தமாக தேர்தல் மோசடி நடக்குது. இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவரா இருந்து தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு.
நான் மட்டும் இது குரல் கொடுக்க கூடாது, நீங்க எல்லாருமே குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் votsari.in/easy demand அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு நம்பரும் கொடுத்திருந்தாங்க, 96500342 அப்படிங்கிற நம்பரும் கொடுத்திருந்தாங்க. தேர்தல் மோசடியில் இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்கிறாங்க, நாங்க மட்டும் குரல் கொடுத்தா போதாது, மக்களாகிய நீங்கள் இளைஞர்கள் இதெல்லாம் விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருந்தார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் வெறுமனே 10 லட்சம் பேர் மிஸ்டு கால் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த இந்தியாவில் பல இடங்கள்ல மோசடி நடந்ததற்கு தேர்தல் ஆணையம் மூலமாகத்தான் மோடி அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா ஆதாரத்தோட ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டதுனால மக்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது இப்ப அங்க பாராளுமன்றத்திலேயே காங்கிரஸ்ல முற்றுகிட்டு போராட்டம் பண்றாங்க, மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும், இந்த ஆட்சியவே கலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூடிய விரைவில் இந்த ஆட்சி கலைக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் ஒரு நல்ல தலைவர் மோசடியின் மூலமாக வந்தது அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அனைவரும் அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த குரல்ல நீங்களும் இணையணும்னா votsari.in/easy demand வெப்சைட் நீங்க பார்வையிட்டு உங்களுடைய ஆதரவையும் தருங்க. நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க பார்த்த விஷயங்கள், இப்ப இந்த தேர்தலில் எவ்வளவு மோசடிகள் நடந்திருக்குது அப்படிங்கிறதுல உங்க தொகுதியில பற்றி விவரமா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் படிக்காம நிறைய பேர் இருந்திருப்பாங்க, படிச்சவங்களே ஒரு சிலர் இதெல்லாம் தெரியாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது அவங்களுக்கு கொண்டு போய் இதை விழிப்புணர்வை சேர்த்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இந்த மாதிரியான மோசடிகள்லாம் ஈடுபடாம நம்ம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த தலைவர் தான் நிச்சயமா வரணும்னு எல்லாருக்கும் இது தெரிய வரும். அடுத்து ஒரு புது பூகம்பம் கிளம்பிட்டு இருக்கு. வாரணாசி தொகுதியிலும் மோசடி நடைபெற்றதா அண்மையில தகவல் பேசப்பட்டு இருக்குது. வாரணாசி தொகுதியிலும் பகுப்பாய்வு நடந்துட்டு இருக்கிறதா தகவல் சொல்றாங்க. அப்ப அந்த தொகுதியிலும் மோசடி நடைபெற்றது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அம்பலமாக போகுது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது ஒட்டுமொத்தமா அவங்க மோசடி பண்ணா அங்க அப்பவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு 100 சீட், ஒரு 200 சீட், அதாவது இது இறந்து போனவங்களை இருக்கிறவங்களை இறந்து போனவங்க மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சில தேவையான விஷயங்கள்லாம் அங்கங்க ஆட் பண்ணி எங்க நமக்கு வாக்கு குறைவா இருக்கோ அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறது, பெரும்பான்மையா இருக்கிறது அப்படியே விட்டுறது, எங்கெங்கெல்லாம் குறைவா இருக்கோ அங்கெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துதான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கணும். ஒன்னு தேர்தல் ஆணையம் இதை பத்தி எந்த விஷயமே தெரிவிக்காம இருக்கிறாங்க. அதாவது இப்படி மோசடியின் மூலமா வெற்றிக்கு வந்திருக்காங்களே பலரும் குற்றம், யாரோ ஒருத்தர் சாட்டினா பரவாயில்ல, எதிர்கட்சிகள் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்களே, அப்ப ஏன் தேர்தல் ஆணையம் இந்த அரசாங்கத்து மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக எல்லா தொகுதிகளிலும் நடந்த மோசடி ஒரு நாள் மக்கள் மத்தியில ஆதாரங்களுடன் ஒவ்வொரு தொகுதியா வந்துட்டு இருக்கு. இப்ப இந்தியா முழுவதும் வந்துருச்சுன்னா இந்த ஆட்சி கலைக்கப்படுமா? திரிணாமுல் காங்கிரஸ் அதை தான் முற்றுகிட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்ற வளாகத்துல. மோடி அவர்கள் பதவி விலகணும், அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், நல்ல தலைவரை நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் ப்ரூஃப் ஆயிடுச்சு, உச்ச நீதிமன்றத்துல இவங்க மோசடியின் மூலமா தான் வெற்றிக்கு வந்தாங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா உடனடியாக தேர்தல் ஆணையரையும் கைது செய்யப்படுவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், பத்திரிகையாளர் அனைவருமே இத சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம ஒட்டு மொத்தமா பார்த்தது சுரேஷ் கோபி அவர்கள் திருச்சூர்ல மோசடியின் மூலமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள்லாம் தெரிவித்ததுனால இப்ப சுரேஷ் கோபி அவர்களை காணோம், எங்க போய் தலைமறைவா ஆனார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அவர் மேல கிரிமினல் வழக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால தலைமறைவானாரா அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஏன்னா ஒட்டு மொத்தமாக யாரெல்லாம் மோசடி செய்யறாங்களோ அந்த மோசடி அம்பலப்பட்டுருச்சுன்னா ஒண்ணு தலைமறைவாயிடுறாங்க, இல்லையா வெளிநாடு கடத்தப்படுகிறார்கள். இது இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இதை முதல்ல நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா
அவங்க இருக்கும் போதே அவங்க மேல குற்றம் சாட்டி அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாராலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். அதனால நீங்களும் votestory.in அப்படிங்கிற வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தன்னிச்சையா போராடிட்டு இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நாமளும் போராடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபாசையோடன். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.